இப்போ நம்ம மார்க் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். மார்க் லிஸ்ட்டு செய்கிறதுக்கு என்னென்ன கால்குலேஷனு, டோட்டல், ஆவரேஜ், மின், மேக்ஸ், கிரேட், ரிசல்ட், ரேங்க் இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இதில் நான் டோட்டலுன்ற ஒரு ஃபார்முலா செய்யணும் அப்படின்னா ஈக்குவல் டு போடணும். எந்த ஒரு ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஈக்குவல் டு சிம்பிளை போட மறக்கக்கூடாது. நான் டோட்டலுக்கு சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பேரந்தசிஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேரந்தசிஸ் ப்ராக்கெட்டு அதுக்கடுத்து நம்பர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதெல்லாம் பிடிச்சி இழுக்கிறேன். அதாவது கிளிக் அண்ட் ட்ராக். அப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன், என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 353 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாலாம் ஒரே வாட்டி போட்டால் போதும். அதாவது மார்க் லிஸ்ட்டுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரே வாட்டி போட்டால் போதும். நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி எல்லாருக்கும் ஒரே பேட்டர்னில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த செல்லோட ரைட் சைடு போயிருக்கோங்க. அப்புறம் பாட்டம் சைடு போங்க. அதில் ஒரு பிளாக் ப்ளஸ் இருக்குது. அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு சம் ஆகிடும். அதாவது டோட்டல் வந்துடுச்சு. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு எல்லா டோட்டல் வந்த மாதிரி ஆவரேஜுக்கு ஈக்குவல் டு தான் ஆரம்பிக்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஈக்குவல் டு ஆரம்பிச்சுட்டு அந்த ஆவரேஜை அப்படியே தூக்கி போட்டுருங்க. அதுக்கு என்ன கேட்டிருக்கு, நம்பர் 1 நம்பர் 2 தானே கேட்டிருக்கு. அந்த ரேஞ்சை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க என்ட்ரு அழுத்திடுங்க. அவ்வளோதான். இப்போது ஆவரேஜுக்கும் என்ன பண்ண போகிறோம், அதே தான் பண்ண போகிறோம். நம்ம ஆவரேஜை பிடிச்சிட்டு பாட்டம் ரைட் அந்த ப்ளஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதே தான் மேக்ஸுக்கும் இதே தான் மின்னுக்கும். மேக்ஸ்னால் மேக்ஸிமம், மின்னுனா மினிமம். ஓகேவா? ஸோ மினிமம் போடுறாங்க, அந்த ஃபார்முலாவை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் போடுறாங்க, அந்த ஃபார்முலாவை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிடுறாங்க. இப்போது இந்த கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஃபில் சீரீஸ். ஸோ சீரீஸ் வந்து கண்டினியூஸாக வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில் சீரீஸ், அதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடில் வர்றதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கிரேடு ரேங்க் ரிசல்ட்டுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரேடு ரேங்க்கு ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.